என்னன்னைக்கும் நாங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லபடியா படிச்சு நல்லா வரணும். தியாகு, நாளைக்கு சுதந்திர தின விழா உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாடுவாங்க. கொடியெல்லாம் கொடுப்பாங்க, குத்திக்கணும். குத்திக்க சொல்லி கொடியை கொடுத்துறாங்க, ஆனா போட்டுக்க சொல்லி சட்டையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பெரிய மனுஷன் மாதிரி பேசாம இருக்கிற சட்டையை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா. போங்க, நான் வக்கீல் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். சித்ரா, எப்பவுமே எனக்கு நீ ராசிதான். எப்படி சொல்றீங்க? உன் கையால கேஸ் கட்ட வாங்கிட்டு போனா அந்த கேஸ்ல நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன். போன வாரம் அந்த லஞ்ச கேஸ்ல உன் கையால கேஸ் கட்ட வாங்கிட்டு போனேன், கோர்ட்ல ஜமாயிச்சிட்டேன். வெற்றி ஐயாவுக்கு தான். கேஸ்ல வேணா நீங்க ஜெயிக்கலாம், ஆனா லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. எனக்கு பதிலா நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன கேஸ்னு சொல்லவே இல்லையே. அடடே, மறந்தே போயிட்டேனே. மாரின்னு ஒரு பயங்கர கொலைகாரன், பல கொலைகளை பண்ணிருக்கான். அவனை எதிர்த்து வாதாட எந்த வக்கீலுக்கு தைரியம் இல்ல. அவனை எதிர்த்து நான் வாதாட போறேன். அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் போறேன். எப்பவும் போல இந்த கேஸ்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க, எனக்கு தெரியாது. கேஸ்ல ஜெயிச்ச உடனே எனக்கு ஒரு பரிசு கொடுப்பியே, அத கூட. இன்னும் கேஸே முடியல, அதுக்குள்ளவா? அட்வான்ஸா ஒண்ணே ஒண்ணு. நீங்களா? ஜி 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 ஜி, நீங்க இந்த பேர் எப்பமா வந்தீங்க? நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே நானும் தம்பி அட்வான்ஸா வந்துட்டோம். அம்மா மாதிரியே வக்கனையா பேசுற. நீங்க வக்கீலுக்கு படிக்கலாம். பயங்கரமான பசங்கப்பா. பின்ன பெத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அம்மா, ஓ, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். லட்சுமி, உன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்னேன்ல, இந்தா. அம்மா, உன் பையன் தியாகு போயிட்டு இருக்கான். என் பையன் ராஜா மாதிரி ரெட்ட வாளா இருக்கானா? ஆமாங்கய்யா, அவன் அட்டகாசம் தான் தாங்க முடியல. இது பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் சாந்தி விளையாட கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. லட்சுமி, வாங்க ஹெட் மாஸ்டர் ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க நடந்துச்சு? உன் பையன் தியாகு அந்த தமிழ் வாத்தியார் பையனை அடிச்சு விட்டாமா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. இன்னைக்கு இவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்துட்டான். இது எங்க போய் நிக்கும்? நாளைக்கு வாத்தியார் பரீட்சை பேப்பரை திருத்தும் போது மார்க்க அடி அடின்னு அடிச்சிருவாரு. அப்புறம் இவனோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயா, தகப்பன் இல்லாத பையன் இப்படி தருதலையா இருக்கா? சின்ன பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் இப்படி தாமா இருக்கிறாங்க. கல்லூரியில படிக்கிற நேரத்தை விட கல்லறிகிற நேரம் தான் அதிகம். கணக்க படிக்கிறத விட கணக்கு பண்றதுதான் அதிகம். மொத்தத்துல இந்த காலத்து பசங்க கண்ணம் பூரா தாடி, எண்ணம் பூரா லேடி. நான் என்னங்கய்யா பண்றது? அவன் முரட்டு பிள்ளையா வளர்ந்துட்டான். யார் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ தெரியாது, நீதான் அவனை அடக்கி வளர்க்கணும். என்னவியா? தங்கச்சி, நீ ஏன் அழுவுற? அம்மா என்னால தானே உன்னை அடிச்சாங்க. இல்ல தங்கச்சி, உன் பாவாடை கிழிஞ்சிருக்குன்னு பசங்க கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்கள நான் அடிச்சேன். அதனால தானே அம்மா என்ன அடிச்சது. சாந்தி, நீ அழாதம்மா. நான் உனக்கு புது பாவாடை வாங்கிட்டு வரேன். என்ன? எப்படி வாங்கிட்டு வருவ? எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேனே. ஹை, அண்ணா எனக்கு புது பாவாடை வாங்கி தர போகுது. இவ்வளவு நேரமா ஒழுங்கா வந்த குதிரை இப்ப விழுந்துருச்சு. இல்ல, இது யானை. இது குதிரை தான்டா. இல்லன்னு, இது யானை. நான் சொல்றத கேள்றா, இது குதிரை தான்டா. குதிரை ஆனை. இது பெரியவர் வந்திருக்காரு, அவரை கேட்போம். தம்பி, நீயே சொல்லு, இது ஆனையா குதிரையா? கொஞ்சம் இருங்க, நான் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் யானையா குதிரையான்னு சொல்றேன். அப்படியா? ஓட்டு ஓட்டு. அவன் கையில தான் இருக்கு ஆனையா குதிரையான்னு முடிவு சொல்றது. ஒருவேளை அவன் வந்து ஒட்டகம்னு சொல்லிட்டான்னா என்ன செய்யறது? நாம பாலவளத்துக்கே போக வேண்டியது. சைக்கிளை திருடி அழகு வச்சு எப்படியோ தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கியாச்சு. நில்றா. அந்த பையன் சார் வந்தேன் சார். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்னைய பிடிக்கிறீங்க? சார், இவன் தான் சார் இந்த சைக்கிளை திருடினவன். சைக்கிள் திருடினா? அரே மச்சான், நிம்மல் தானே இந்த சைக்கிளை நம்ம கடை மேலே வச்சே. சார், இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க சார். டேய், அடிக்கடி வேலை பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வருவேன். இப்ப திருட ஆரம்பிச்சுட்ட. நடா ஸ்டேஷனுக்கு. சார் சார், இந்த பாவாடை சட்டை என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். திருட்டு பயலுக்கு பாசம் வேறையா? நடா. வாடா. ஐயா, ஐயா, ஐயா. என்ன லட்சுமி,
என் மகனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது அவனை காப்பாத்தணும் ஐயா. நான் அவசரம் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுவேன். வந்த உடனே என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஐயா நீ எதுக்கும் பயப்படாம இரு. பிரபல வக்கீல் ரகுபதியின் வாதத்திறன் பல கொலைகளை செய்த மாரிக்கு தூக்கு தண்டனை. என் அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த வக்கீல் ரகுபதியை பழிக்கு பழி வாங்க போறேன். என்ன செய்ய போறீங்க பார்? அவன் குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்த போறேன். இன்றைக்கு நான் துடிக்கிற மாதிரி அந்த வக்கீல வாழ்க்கை பூரா துடிக்க வைக்க போறேன். நான் யாரா? உன் புருஷன் மாரின்னு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானே, நினைவு இருக்கா? அவரோட தம்பி காளி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? எதுக்காக வந்தனா? என் அண்ணன் உயிரை பழிவாங்கின குடும்பத்தை நிர்மூலமாக்க வந்தேன். மாறி பல கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சவன். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தப்பா? அப்ப நான் பழிவாங்க வந்தது தப்பா? அம்மா யார் இந்த ஆளு? என் மகனை ஒண்ணு செஞ்சாத. இவனை ஒண்ணும் செய்ய மாட்டேன். இவனை வளர்த்து ஆளாக்கி திருட கொலகாரன் கொள்ளக்காரன் இந்த சமுதாயமே பார்த்து காரி துப்பும்படி செய்ய போறேன். அத உன் புருஷன் பார்த்து அணு அணுவா தாக போறான். என் அண்ணனுக்கு உன் புருஷன் எப்படி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானோ அதே மாதிரி இவன் அப்பனே இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும்படி செய்ய போறேன். அவர் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டாவ பண்ற. இப்ப மரியாதை என் பையனை கொடுக்க போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா? போலீஸ்க்கு போன் பண்ண போறியா? அட பாவி, என் பையனை ஒண்ணு செஞ்சிடாத. மீனா, மயக்கம் தெரியறதுக்குள்ள உன் உயிர் போயிடும். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். ஐயோ, அட பாவிங்களே, எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களே. ஜானி, அவளை பாத்துக்க. இந்த ஆல்பத்துல சமூக விரோதிகளுடைய படம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய படம் இருக்குதான்னு பாருங்க. லட்சுமி, பயப்படாத. இதனால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாருமா. இதுல அந்த கொலைகாரனோட படம் இல்லைங்க ஐயா. ஓ, ஐ சி. ஏமா, இந்த கேஸ் விஷயமா தேவைப்பட்டா நாங்க ஆள் அனுப்புறோம். அப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அவசியம் வரேன் சார். சார், காணாம போன உங்க குழந்தைகளையும் அந்த கொலைகாரனையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். ஆறுமுகம், நேத்திக்கு மேடையில பேசுறனே, அத பத்தி பேப்பர்ல போட்டிருக்கானா? போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கான் படி? ஒரு மாசமா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அறுக்கிறாருன்னு போட்டுருக்கு. பேப்பரை படிக்காத அமுக்கு. என்ன அது? என்னங்க இது அனாதை குழந்தை போட்டுருக்கு? படுத்து கிடந்தா நமக்கு என்ன வாய போலாம்? ஏங்க அனாதை குழந்தை ஆதரிப்போம்னு மேடைக்கு மேல பேசுறீங்க. நான் மேடையில பேசுறது மேடையோட சரி, வாழ்க்கையில கிடையாது. நீ வா போலாம்.
இருங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் குழந்தையே இல்ல. ஆமா. இனிமே பிறக்க போறதும் கிடையாது. முடிவே பண்ணிட்டியா? உங்க இதை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? பத்தியா? இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். நீ சொல்றதும் கரெக்டியா? எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க வாயை அடைச்சிருவேன். மலடுன்னு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும். இல்ல கரடு வா. பார்த்தா பெரிய எடுத்து குழந்தை மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்துட்டு போடுறது. நான் பெத்ததுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. என்னம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட் அழைச்சிட்டு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. புறப்படமா சீக்கிரம். வாமா. நீயா? நீ போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்கவா போற? என்ன விடு. உயிரோட விட்டா தானே? எங்க சித்ராமா தான் கொண்டுட்டேன். இப்ப என்னையும் கொல்ல பாக்குறா. லட்சுமி அம்மாவே அநியாயமா கொண்டுட்டாங்களே பாவிங்க. கொல்லி வைக்க பையன் இருந்து அந்த அம்மாவை கொடுத்து வைக்கல. பாவம். அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயில இருந்து தப்பிச்சு வருவேன். சார், அம்மாவுக்கு ஒரே மகன். அம்மாவுக்கு அவன் கொள்ளி வச்சிருக்கட்டும். அதுக்கப்புறம் அடிச்சிட்டு போங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் இருக்கும்.
2 கணேஷ் பீடி. கணேஷ் பீடியா? இந்தாப்பா. என்னப்பா என்னைய உத்து உத்து பாக்குற? சோடா வேணுமா? ஐயா, நம்ம செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க தானே? ஆமா, நீ யாரு? ஐயா, என்ன தெரியல. நான் தான் லட்சுமி அம்மா மகன் தியாகு. அடடே, நீ லட்சுமி அம்மா மகனா? நீ ஏப்பா எப்ப நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். ஐயா, என் தங்கச்சி சாந்தி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா. பட்டணத்துல காலேஜ்ல படிக்கிறான். அப்படியா? எந்த காலேஜ்ல படிக்கிறான்? அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி. ரொம்ப நன்றியா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தங்கச்சி கேட்டதா சொல்லு. போயிட்டு வா. ஆமா, அந்த சோடா வேலை. அடப்பாவி, பழையபடி இவன் புத்தி இவனை விட்டு போகலையே. கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி பரிசை தட்டிட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போறது? அடட, பரிசு இங்க இல்ல இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் யாரு என்னன்னு பல பேர் புரிஞ்சுக்காம ஓட்டையே தப்பா போட்டுறாங்க. இந்தாப்பா, என்ன விடு விடுன்னு உள்ள போறேன்? இது காலேஜ் தானே? என்ன கால இருக்கிறியா? அப்ப உள்ள விடுனா இருப்பா, இது பொம்மநாட்டிங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்களை உள்ள விட முடியாதியா? ஆம்பளைங்களும் உள்ள விட மாட்டியா? நீங்க தான் வைக்கல, நீ ஆம்பளை இல்லையா? நான் வாட்ச்மேன்யா. கோச்சிக்காதமா கண்ணு, நம்ம தங்கச்சி இங்கதான் பச்சிருக்குது. அத கண்ணு வந்துக்கிறேன். உள்ள விடுக்கண்ணா. ஓன் தங்கச்சி இங்க படிக்கிறா. பார்த்தா திருப்பூரிக்கு மாதிரி இருக்க. உன்னை உள்ள விட்டா என்ன ஆகும் எனக்கு தாண்டா தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கையா. யோ, தயவு செஞ்சு என்ன உள்ள விடியா. ஒரே ஒரு தபா பாத்துக்கிறையா. யோ, என்ன எப்படியாவது உள்ள விடியா. அதெல்லாம் விட முடியாது. பார்த்தா திருட்டு போய் மாதிரி இருக்க. போடா போடா. இவன் என்ன கேட்கறது? பணத்தை காணுண்டா. எல்லா பணத்தையும் அவனே அபேஸ் பண்ணிட்டான்டா. ஆமாண்டா, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சோமாரிகளா, ஒரு ஆளை எத்தனை பேர் அடிக்கிறது? நல்ல ஆம்பளையா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. மச்சி, அடி எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. ஒன்றத்தோடு நல்ல வேலை, கரெக்டா வந்து உதவி பண்ண. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நம்மள மனுஷனை மதிப்பான். ஆமா, அந்த பணத்தை யார் அடிச்சிருப்பாங்க? நீனா அறகுறை திருடனா?
கொஞ்சம் கண்ணை அசந்த பார். அந்த கேப்ல உங்ககிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற என் தங்கச்சியை பார்க்க போனேன். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பே கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சலிட்டு அடிக்கிற காலம் பாயுது. என் கூட சேர்ந்துட்டல, இனிமேல் தங்கச்சி பார்த்த மாதிரி தான். நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே. நான் சுட சுட காரியம் முடிக்கிறவன்னு தெரியும்ல? தெரிஞ்சிருந்துமான கையில கிடைச்சத கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. வேட்டைக்கு போய் எதுவும் பிடிக்காம வந்தாலே எனக்கு கோபம் வரும். அதுவும் கிடைச்சத கோட்டை விட்டு வந்த உங்களை என்ன செய்யறது? ஜானி. எஸ் பாஸ். பீடா கொண்டு வா. பீடா போடாதீங்க பாஸ். பாஸ் பீடா போடாதீங்க பாஸ். நாம் பீடா போட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல? பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். போடாதீங்க பாஸ். பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நியாயமா பாஸ்? என்னையே எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? பீடா கொடு பாஸ். பாஸ் பீடா வேணாம் பாஸ். வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ். வேண்டாம் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ், இதே தப்ப உங்க பையன் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனையா பாஸ்? யார் செஞ்சாலும் இதே தண்டனை தான்டா. என் மகனை கோழையா வளர்க்கல, காளையா வளர்த்திருக்க. அவன் ஒரு ராஜா. ஆமா, நான் ராஜா தான். அப்பா துப்பாக்கின்னு சொல்லத்துக்குள்ள நான் தோட்டாவா வெடிப்பேன், காரியத்தை முடிப்பேன். வெரி குட். என் ஸ்டைல பத்தியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? டிப் டாப்பா இருக்க. என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. நமக்கு தான் சைது கொஞ்சம் சின்னது. ஆமா, முதல் வேலையை என் தங்கச்சியை போய் பார்க்கணும். டோன்ட் ஃபீல் அர்ஜென்ட். இப்ப என்ன சொன்ன? அவசரப்படாதேன்னு சொன்னேன். அப்பா பயந்துட்டேன். இதே மாதிரி தான் புரியாத பாஷையில நம்ம பேசணும். வெரி குட். பரிசியா கார் இருக்கு, கார்ல போவனா? எல்லா கார் சாவி நம்ம கையில இருக்கு. எந்த கார் வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. சின்னதா ஒரு கார் வருது. அதுல சின்னதா ஒரு குட்டியா வருது. மாருதி கார்லாம் பெருசா போட்டாங்க போல. அடிச்சு, இது வேற கார். நல்லா இருக்குல்ல? டேய் வண்டியா பொண்ணா? வண்டிடா. சீட்டு ஆழமா இருக்கு. நீ உட்கார்ந்து அதே அவ்வளவு வண்டி போல. ഇവിടെ சாவி உள்ள போல. ஸ்டார்ட் அடிச்சு. பின்னாடி பாத்துக்க. கிட்ட சத்தம் வருது. என்னடா அது? அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கணும், இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சார் சார் சார், யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது? 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு இது நாட்டு நாய், இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க. அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க, நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா சாராய வர ஜம்மு நடிக்க. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பாத்தியா? அதுல விஷயத்துல ஐக்கிச்சு. என்னையா பேசுறீங்க? பெல்ஸ் சிராதுல இதுல சியாங் டாங் பாங் சதுர எங்களுக்கு தரது குரல் இது திரிஷ்யாதுல ஷாயனால இது வஷ்யதுல ஐத்துவது. இவர் பணக்காரர்னு சொல்றாரு. என்னையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற? இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அட என்னையா அது? அவர் சின்னதா சொல்றாரு, இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். அமெரிக்கா வஷ்யதுரம். அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன். ரஷ்யா தரத்துல ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன். சைனா சியாங் டாங் பாங் சிம். சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன். இந்தியா கிதிரி சிதுவா. இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அதை வித்துட்டீங்களே, அதை கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றார். உங்க தங்கச்சி யாரு?
தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன். போய் காட்டுவாங்க. போங்க. தம்பி அதுல நிக்குது, அதான் உன் தங்கச்சி. தங்கச்சி, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படின்னு இருக்க? இத்தனை நாளா என்ன விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தமா. எப்படியோ அண்ணே, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே. ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கால்ல வர மாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதை ஏன் கேக்குற? ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூரர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனோ அபேஸ் பண்ணிட்டான். பாவி பையன். இத பாரு, காரை திருநவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி. செக்ரட்டரி ஐயா, ப்ரோகிராம்ல படி. 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்ன ஐயா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்ன ஐயா இது? சரி, அடுத்த ப்ரோகிராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோகிராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. யோ, சிலை சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டாம்னு சொல்றது. அடுத்த ப்ரோகிராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா, வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோகிராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்னய்யா? ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு. கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிக்கிட்டு தானே இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார், அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க. ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகே. ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல அது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வயித்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பிற போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல.
ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். எப்படியாவது அமைத்திர வேண்டித்தான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸ்க்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தான். அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டு வந்துட்டேன். கட்டாபட்டா சோராச்ச மலை ஊத்தியலாம், பிள்ளையாக்கராச்சிலையும் ஊத்தியாவா? இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கெல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அப்பா, காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாமா, அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? இது யாரு? உங்க பொண்ணா? ஆமா. இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாரு. அப்பா, காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, கொடுத்துட்டா போச்சு. தம்பி, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன என்னப்பா இதெல்லாம்? இதாம்மா செலவில்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது? மொத்தம். நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா, நான் போய் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். சரிம்மா. தம்பி, போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு, அதுதான் பொறுக்காம போயிட்டாங்க. ராஜா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு முரளி சிட்டி யூனியன் பேங்க்ல 20 வயசுள்ள ஒரு பொண்ணு 25,000 ரூபாய கேஷா டிராப் பண்ண போறா. அது அவ கைக்கு மாறினதும் அடுத்த நிமிஷமே அது நம்ம கைக்கு வந்து சேரணும். கவலைப்படாதீங்க டாடி, நான் முடிச்சிட்டு வந்து காட்டுறேன். வக்கீல் பையனை நல்லாவே வளர்த்திருக்கேன். என்ன அது? காரை காணோம். அந்த கார்ல தானே அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுமா? சீக்கிரம் போய் கொண்டா. பேங்க்ல டிராப் பண்ண போனா 25,000 பொட்டியில இருக்கு. சாக்கறதுமா? எல்லாம் எனக்கு தெரியும், போயா. டாக்ஸி, டாக்ஸி நிறுத்துப்பா. டாக்ஸி வருமா? வருமா? எங்கம்மா போகணும்? டி நகர் போகணும். நான் அடையார் போறேம்மா. சரி, போப்பா. ஐயோ, என் பெட்டியை காணுமே. மிஸ்டர், இங்க என் பெட்டியை வச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்களா? இல்லையே, என்கிட்ட என் பெட்டி தானே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? நீங்களாம் எப்படிதான் உருப்பட போறீங்களோ? யாரா நீ? எதுவும் பேசாத. நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. சின்ன பையா, துப்பாக்கியை காட்டி என்ன மிரட்டுறியா? பார்த்தா என் பையன் மாதிரி இருக்க. எங்க அப்பாவா இருந்தா கூட இதான் செய்வேன். மரியாதையா வண்டியை ஓட்டு. இப்ப நான் நினைச்சா அவனை உள்ள தள்ள முடியும். நான் யார் தெரியுமா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரகுபதி. நீ வக்கீலா இருந்தா என்ன, ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன? சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. வண்டியை நிறுத்து, நிறுத்து. தம்பி, நீ ஒரு சமூக விரோதி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட மாட்டேன். அது உன்னால முடியாது. பேசாம போ. பாப்போம். பாய். நீங்க கேட்ட 25,000 rupees. 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு 1 மணி நேரமா? அப்பா, இதுக்கு 10 நிமிஷம்லாம் தேவையில்லை. ஒரே நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன். ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு வக்கீல் வண்டியில தப்பிச்சு வந்தேன். அதான் இவ்வளவு லேட். வக்கீலா? யாரது? யாரோ ரகுபதியா? என்ன ரகுபதியா? ஆமாப்பா, பெரிய கிரிமினல் ஆயிரம். பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்குறாங்களா. ஆனா என்கிட்ட ஒண்ணும் பலிக்கல. வேற ஏதாவது சொன்னானா? நம்ம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான். அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி
நாமளே அவனை தீர்த்து கட்டிட்டா? சபாஸ் மகளே, சபாஸ். நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதையே நீ பேசியிருக்க. இப்படி பேசணும் தான் நான் வளர்த்தேன். வெரி குட். ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வக்கீல் மகனை நல்லா தான் வளர்த்திருக்கேன். ஜானி, சங்கரை கூட்டு வா. சங்கர், இந்த பேப்பர்ல கை நாட்டு வை. வெள்ளை பேப்பர்ல கை நாட்டா? எதுக்கு பாஸ்? என்னடா கேள்வி கேக்குறியா? ஜானி, வீடா கொண்டு வா. ஐயோ, வேணாம் பாஸ், வேணாம் பாஸ், நான் போடுறேன் பாஸ். வெரி குட், போடு. ஹலோ இன்ஸ்பெக்டர். எஸ், இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். குட் மார்னிங். நான் அட்வொகேட் ரகுபதி பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உங்களால இங்க கொஞ்சம் வர முடியுமா? உடனே புறப்பட்டாங்க வரேன். தேங்க்யூ. யார் மேன் நீ? நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னால இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. என்ன பாக்குறீங்க? இந்த வெட்டப்பட்ட கட்டவர்களுக்கு சொந்தக்காரன் யாருன்னா அது தெரிஞ்சா உங்க இதயமே நின்னு போயிடும். பல வருஷங்களுக்கு முன்னால எங்க பாஸ் காளி உங்க ஒய்ஃப க்ளோஸ் பண்ணாரே, ஞாபகம் இருக்கா? அட, அதையும் விடுங்க. அன்னைக்கே உங்க பையனை எங்க பாஸ் தூக்கிட்டு போனாரே, அதாவது ஞாபகம் இருக்கா? அந்த பையனுடைய கட்ட விரல் தான் இது. என் பையன் உயிரோட இருக்கானா? எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? சொல்லுப்பா, சொல்லுப்பா. கட்ட விரல் இல்லாம இருப்பான். என்னப்பா சொல்ற? அவசரப்படாதீங்க அட்வொகேட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளை நீங்க கார்ல ஏத்திட்டு வந்திருக்கீங்க. அவனை பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. போலீஸும் வந்துகிட்டு இருக்கு. வர்ற போலீஸ் கிட்ட எங்களை பத்தி ஏதாவது சொன்னா கண்ண ரெண்டும் தங்க கட்டி கட்ட விரல் வெள்ளை கட்டின்னு உன் குழந்தைய சின்ன வயசுல நீ தாலாட்டு பாடி இருப்ப. இப்போ அந்த வெள்ளை கட்டி சின்ன பெட்டியில வந்திருக்கு. இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நீ எங்களை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் பையனுடைய டெட் பாடி சவப்பெட்டியில வரும். இப்ப சொல்லு, சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? ஹலோ வக்கீல் சார். ஹலோ. ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? இவர் யாரு? சவப்பெட்டி செய்யறவர். எஸ், சவப்பெட்டி செஞ்சு விக்கிறவர். வேறொரு கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காரு. ஐசி. ஆமா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, மேகநாத கேஸ் விஷயமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி டிஏஜி கன்சல்ட் பண்ண நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபைல் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். 2-3 நாள் கழிச்சு பார்ப்போம். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். அட்வொகேட் ரகுபதிக்கு குழந்தை மேல ரொம்ப பாசம். என்னம்மா, என்ன இவ்வளவு கவலையா இருக்கீங்க? பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணம் திருடு போயிடுச்சுல. அப்பா வந்து கேட்டா என்ன பண்றது? அடேடே, இதுக்கா கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட கைவசம் அருமையான ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு தான் கோடீஸ்வரர் தியாகுவ தெரியுமே, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? சேச்சே, அவர்கிட்ட போயா கேக்குறது? இதுல என்ன தப்பு? ஏயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாரா? வேற வழியே கிடையாது. அப்போ வா, அப்ப நம்ம அவர்கிட்டே போலாம். இதுதான் கரெக்ட். புறப்படுங்க. எஸ், கம் இன். வாங்க.
ஐயோ கர்மம் கர்மம், மறைச்சாச்சா மறைச்சாச்சா? மறைச்சாச்சு திறக்கலாமா திறக்கலாமா? திறக்கலாம் அப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரரு இவ்வளவு சிக்கனமா இருக்காருன்னு பாராட்டுவாங்க. அது வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும். கடனா? இருந்தா கொடுங்க, இல்லன்னா பரவாயில்ல. இருக்கு. ஆமா, எவ்வளவு கடன் வேணும்? சில்லற 25,000. 25,000-மா? என்ன 25,000 கூட உங்ககிட்ட இல்லையா? இருந்துச்சு. இப்பதான் அந்த 25,000-த்தையும் சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்க பையன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். 25,000க்கு சிகரெட்டு தீப்பெட்டியா? என்னங்கடா இது? ஆமா, ஃபாரின் தீப்பெட்டியாச்சே, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எங்க இந்த சுத்துறாரு? உங்க அப்பா என்ன பூ வியாபாரியா? அட சும்மா இரியா, அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஈவினிங் வாங்க, பணம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நாங்க வரோங்க. ஏங்க ஏதாவது சாப்பிட்டு போறது? பரவாயில்லைங்க. அட இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். நான் அவங்கள கேட்டேயா? போயண்ணா வரங்க. சரிங்க. சரியான அலஞ்சாம் போல இருக்கு. 25 பைசா பீடிக்க வழி இல்ல. 25,000-மா? யார் அடிக்கிறது, யார பிடிக்கிறது, எப்படி கொடுக்கறது? ஹலோ, வக்கீல் வரதராஜன் ஹியர். எவன்டா அவன் ஏன் வாய்கிட்ட பேசுறது? வாடை அடிக்குதுடா. ஓஹோ, காதுல வைக்க வேண்டியதை வாயில வச்சிட்டேனா? மன்னிச்சுக்கவா. யார் பேசுறது? ஏண்டா இது என்ன டிவியா மூஞ்சி தெரியறதுக்கு? டெலிபோன்ரா. ஓஹோ, வெள்ள மண்டி கோபுவா? என்னது வெங்காய மண்டி பாபுவா? அடே எப்படி இருக்கிற? என்ன விஷயம்? 25 வேணுமா? ஏண்டா முண்டா, வெறும் 25 வச்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, 25,000-மா? கொடுக்கிறேன். யார அனுப்புற? கணக்கு பிள்ளை கோபுவா? அனுப்பு, ரெடியா வச்சிருக்கிறேன். சரி வச்சிரு. சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. அமைச்சிருவோம். வணக்கம் சார். ஓ ஐ see. கோபு அனுப்பிச்ச பாபு நீங்க தானே? இல்ல சார், பாபு அனுப்பிச்ச கோபுனா. ஐ நோ. நீங்க வந்தது பணத்துக்கு தானே? ஆமா. என்ன அமௌண்ட் இருக்கும்? 25,000? ஆமா சார். ஓகே, ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த மணி. இல்ல, நீங்க கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? வேற என்ன வேணும்? நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? என்ன கேப்பீங்க? கேட்டா ஒத்துவீங்களா? கேளுங்க. நான் உங்க கூட வரணும், அதுக்கு உங்க பர்மிஷன் தேவை. ஏன், நானே தனியா கார்ல போயிடுவேனே. இல்ல, திருப்பதி லட்டையும் சின்ன பொண்ணு கையில இருக்கிற துட்டையும் பறிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் உங்க கூட வரலாம்னு. சரி வாங்க. அண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, அதுக்கு நான் நெக்லஸ் போட்டு போனோம், வாங்கி தரியா? நெக்லஸ்? ஆஃப்டர் ஆல் 2-3 lakhs நெக்லஸ்? என்ன மணி இவ்வளவு சீப்பா கேட்டேன், இன்சல்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, வாங்கி தரேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. ஏமா, சின்ன வயசுல நம்ம அம்மாவை கொண்டானே, அந்த பாய் உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுமா, சொல்லு. சொல்லுமா, சொல்லு. அது சொல்லுமா, சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா. தங்கச்சி, ஏதோ அடையாளம் இருக்கா? யோசிச்சு சொல்லுமா. நம்ம அம்மாவை கொண்ட அந்த கொலைகாரனுக்கு வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கும். இது போதுமா? இத வச்சு அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கல. நபரமா, நபர. வணக்கம். வணக்கம். யாரு? இந்த கும்படை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, என்கிட்ட தான் பார்த்திருப்பீங்க. அடடே புண்ணிய கோடி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? செக்ரட்டரி, இன்னும் 2 நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். பொண்ணுக்கு பிறந்த நாளா? 2-3 மாசத்துக்கு முன்னதானே கொண்டாடதான் அனுப்பு. இன்விடேஷன் கூட பார்த்தேனே. வக்கீல் சார், மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாட கூடாதா? அவ்வளவு ஏன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும். இடையிடையே கவர்மெண்ட் கவுந்து மாசம் மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா? ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு. ஆமா, என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. நான் அவசியம் வந்துடுறேன். இதே மாதிரிதான் 1947 புண்ணியகோடி, நான் அவசியம் பத்தேக்கு வந்துடுறேன். செக்ரட்டரி, இந்தாங்க இன்விடேஷனா? வெரி குட், ரொம்ப நன்றி. இன்விடேஷனை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 10 அடிச்சேன், பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா? அதுவும் சரிதான்.
வக்கீல் சார், ஆ? அன்பளிப்பா குத்து விளக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்? அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? புண்ணியகோடி, உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன். புரியுது, போங்கன்னு சொல்றீங்க. வர்றேன். வக்கீல் சார், ஆ? வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல, அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன். அடாடாடாடா, இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, கற்பூர மாதிரி. அந்த வாசனை எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது? போடா. உங்க கடையில நகையெல்லாம் பிரமாதமா இருக்கும் தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த நகையெல்லாம் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி போடுறதுயா. நான் யாருக்கு வாங்குறேன்? என் மகளுடைய பிறந்த நாளுக்கு வாங்குறேன். பிரமாதமா இருக்கணும். உங்க அட்ரஸ்? சேர்மன் புண்ணியகோடி, நம்பர் 26, முருகன் கோவில் தெரு, சென்னை 24. அங்கே டெலிவரி பண்ணிரு. ஆகட்டுங்க. ஏண்டி சாந்தி, நாங்க மீனாவோட பர்த்டேக்கு போறோம், நீ வரலையா? இல்லடி, நான் கொஞ்சம் லேட்டா வரேன், நீங்க போ. அப்ப சரி, நாங்க பிரசன்டேஷன் வாங்கணும், வரோம். வாங்கடி. தியாகு, என்னடா டல்லா இருக்க? ஒண்ணு இல்லடா, இது எங்க அம்மாவோட போட்டோ. அவங்க ஞாபகம் வந்துருச்சு, அதான். ரவி, எங்க குடும்பத்தை என்ன நிலைமைக்கு ஆளாக்கணும்னு என்னைக்காவது ஒரு நாள் பூண்டோட அழிச்சிருவோம். அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இருக்கு. அவன் வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கு. கவலையை விடு, அவன் எங்க இருந்தாலும் வலை போட்டு தேடி பிடிச்சிடுறேன். ரவி, என்னடா மறுபடியும் ப்ராப்ளமா? ரவி, நான் என் தங்கச்சியை உயிருக்குறா நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல? அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், முடியல. இன்னைக்கு என் லவரோட பர்த்டே, அவளுக்கும் ஒண்ணும் செய்ய முடியல. என்ன பண்றதுன்னே புரியல. டேய், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு கொடுத்தா கூட பத்தாது. லவ்வரை விடு, முதல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட்டை கவனிப்போம். சிஸ்டருக்கு என்ன வேணும்? வைர நெக்லஸ் தானே? என்கிட்ட விடு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க போய் வைர நெக்லஸ் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் அண்ணனை காணோம், நேரம் வேற ஆச்சு. டாக்ஸி. ஹலோ, வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வக்கீல் தலைவனா, இது என் சம்சாரம். ஆமா, அசப்புல உங்கள மாதிரி இருந்துச்சா, அதான் சொல்லிட்டேன். சுதந்திர தின விழாலாம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறா போல இருக்கு. சுதந்திர தின விழாவா? இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள் விழா. உங்க ஞாபகம் மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? எனக்கு தெரியாதா? பொண்ணு பெத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பூவை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பா. என்னங்க இது? இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருந்துச்சே. மீனாக்கு இன்னைக்கு பர்த்டே. அழகா தேவதை மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அங்க இருந்தேன்னா. எங்க இவர் யாரு? பாரு, சிவப்பு மஃப்ளர், கூலிங் கிளாஸா? சரி, லைன்லயே இருங்க, பார்த்து சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ராஜா பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். ஓ டாடி, நான் வீட்டு வாசல்ல நின்னப்ப நம்ம ஜென்ம விரோதியோட மகளை சந்திச்சேன். அவளை கடத்திட்டு நம்ம இடத்துக்கு போறேன். கேர்ஃபுல்லா நெக்லஸ் அடிச்சுட்டு வந்து சேரு. கவலைப்படாதீங்க டாடி. ஹாய். என்னம்மா? அம்மா, என்ன ஆச்சு? நீ போமா, நெக்லஸ் காணாமா? எங்க நீங்க எடுத்தீங்களா? ஆமா, கொடுத்துருங்க நெக்லஸ். நெக்லஸா? புஷ்பம். அட போயா. Excuse me, I am sorry. ஏன்டா அந்த பொண்ணு
வன்முறை எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு தமிழனுக்கு உரிமை உண்டு. அனாவசியமா பேசுறேன். இப்ப அந்த பொண்ணை விட போறியா இல்லையா? புரியலனா அங்க பாரு. ஏன் வண்டி நிறுத்தின? ரோட்ல ஏதோ சண்டை நடக்குது. சண்டையா? என்னன்னு சண்டை என்னது இறங்கிட்டீங்க? டேய், நான் சினிமால மட்டும் சண்டை போடுறேன் இல்லடா. வாழ்க்கையில நல்லவங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்களுக்காக நான் சண்டை போடுவேன். யாரோ ஒரு நல்லவனை 4 பேர் போட்டு உரைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஷூட்டிங் நேரமாச்சுன்னு. டேய், ஷூட்டிங்கோட முக்கியம் இந்த ஃபைட்டிங். இப்ப பார். ஹலோ விஜயகாந்த் சார், சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். இதுல என்னங்க இருக்கு? ஒரு தமிழனுக்கு ஆபத்து வரும்போது இன்னொரு தமிழன் உதவணும். உதவலனா உண்மையான தமிழனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டான். சார், ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நானும் மதுரை தான். அடடே, நம்ம ஊர் தானா? மதுரை ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏவிஎம்ல எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நேரமாச்சு. நான் வரட்டுமா? சுபையா, வண்டி எடு. என்னங்க என்னங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்றது? மேடம், மேடம். யாரு? சாந்தியா? ஐயோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண மயக்கம் தான். மயக்கமா? சாந்தி, ஆமா சாந்தி. கிளர்க், உடனே போய் டாக்டர் கூட்டு வாங்க, போங்க. வேண்டாம் சார், நானே ஒரு டாக்டர். நாங்க சொன்னது நல்ல டாக்டர். மேடம், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பேக்ல இருந்த அட்ரஸ் வச்சு தான் இங்க கொண்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். பணமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. நாட்டுல ரொம்ப பேர் இப்படி அலையறான். டேய் தியாகு, டேய், எங்கடா அடிச்ச? அதே மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காத. உனக்கு தேவை நெக்லஸ் கிடைச்சிட்டா இல்லையா? இத போய் செசிடேட்ட கொடு. வா, இது அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. யாருக்கு தெரியும்? அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆமா, உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப அது பிடிச்சிருக்கேன். போதும் தங்கச்சி. நான் உனக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் செய்யுமா. நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன
குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டோம். ஆ. அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங் 4 ரீ ரெக்கார்டிங் படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதாங்க செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. ஒயிட் டிலே மிஸ்டர் மோகன். என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் யார்கிட்ட கஞ்சா இருக்கு, யார் யார்கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவன்? அவர் யார் தெரியுமா? யாரு? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரு? ஆமா. ஆமா நாரு. ஆமா. Sorry, Mr. Pillai. தமிழ்நாட்டுல சட்டை இல்லாம இருந்தா அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Pillai? அடி மட்டுக்கு சூடு போட்ட மாதிரி உடம்புற ஒரே கோடா இருக்குது. தம்பி இது விபூதி பட்டை. வாட் பட்டை? ஓ, இது என்ன கோட்டை? இது உத்திராட்ச கொட்டை. ஊத்தி ராட்சே கோட்டை. ஆமா. அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட். ஏன் இத போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்க எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர் எல்லாம் உள்ள காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா பிரபலம். ஓகே. ராமா ராமா, என்ன மகிழ்ச்சி? நான் ப்ரொடியூசரை பாத்துட்டு வந்துடுறேன். இந்த சைன் கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியார் பெற்றெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புழு புலத்தை சாகிறேன், நீ குழு குலத்தை திரிகிறாயா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமா. இது நரிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா. உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா. ஆமா. ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லைக். ராமா. என்ன துரை? துரை துரைன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்ன. சொன்னேன், தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையா துரையா மாறிக்கிட்டே வரேன். வெள்ளையனே வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் சாம்பிள். ராவா ஒரு சிகரெட் பிடிச்சு ராவா ஒரு சிகரெட் சாகுற ராவா. நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன். உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. அடவாயடா, நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சு எங்கேயோ போட்டேனே, அது ஒரு கூட்டி குப்பையில தள்ளியிருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான், அதையும் சேர்த்து ஒரு தம் அடிச்சிருப்பாங்க யோக்கிய பயலுக. அதோ 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 அங்க இருக்கிற சிகரெட் ராவா. எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே, நானே எடுக்கணுவா ஒளியிலேயே. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லடா எப்பா, அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு ஜம்மடிக்க எடுத்து வச்சுக்குவோம். காந்தாவிடமிருந்து அனுபவித்து சுகத்தை விட சொரித சுகம் மழல ரீதிரையவா. சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ராவா ராவா. என்ன தோற? ஓவரா சொரிஞ்சிட்டேன். ரத்த வருகிறா பஞ்சு இருந்தா குடுறா ராவா.
பஞ்சியம் கிடையாது கஞ்சியம் கிடையாது உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு பேசாம விழுந்து கடை. அட வாவிகளா, மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே ரெண்டு தான்டா. மானத்தை மறைக்க பஞ்சி, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றீடா இந்த நாட்டுல. டேய் ஏண்டா, பஞ்சி என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? சால்னாவா அரைனாவா முக்கால்னாவா? போடா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தை கண்டோம். இந்நாடகத்தை அமைத்து தந்த ரவி அவர்களுக்கும் இதனை காண எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உன் பிறந்தநாள் அன்னைக்கு திருட்டு போன அதே நெக்லஸ் இல்லம்மா? ஆமாப்பா, அதே மாதிரிதான் இருக்கு. மாதிரி என்ன அதேதான். என்ன பேசாம உட்காந்துருக்கீங்க? சீக்கிரமா போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. இரு, போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன். நீ அதுக்குள்ளேயும் கத்தி காரியத்தை கெடுத்துறாத. உன் வாய் சும்மா இருக்காத. ஹலோ, நான் தான் சேர்மன் புண்ணியகுடி பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால என் மகன் நெக்லஸ் காணாம போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தானே, அது இங்கதான் இருக்கு. வாணி மகால்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், விலங்கோட வாங்க. நான் இங்கதான் இருக்கேன். எனக்கு இல்லையா, அவங்கள பிடிக்கிறதுக்கு. நீ புதுசா போலீஸ் வேலைக்கு சேர்ந்தவனா? யார்கிட்ட நெக்லஸ் அடிச்ச? என் லவர் கிட்டயா? டேய், நீ யார் யார லவ் பண்ணன்னு சொன்னதானே அங்க அடிக்காம இருப்பேன். இப்ப என்னடா பண்றது? அம்மா, என் ஃப்ரெண்டா சேவ இவளா இந்த காரியத்தை செஞ்சிருப்பா. இந்த காலத்துல எவ்வளையுமே நம்ப முடியாது. பேசாம இருடி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. நான் சொன்ன பொண்ணு இவதான். இந்த பொண்ணுதான் என் மகன் நெக்லஸ் திருடி இருக்கா. நான் திருடனா? நீ திருடலைன்னா என் மகன் நெக்லஸ் உன் கழுத்துல எப்படி வரும்? இது எங்க அண்ணன் கொடுத்தது. உங்க அண்ணன் கொடுத்ததா? இன்ஸ்பெக்டர், அந்த நெக்லஸ் வாங்கி டாலரை திறந்து பாருங்க. அதுல என் மகன் மீனா போட்டோ இருக்கும். எங்க கரெக்டுமா? என்னடே, நீ திருந்த நெக்லஸ்ல மீனாவோட போட்டோ இருந்துச்சாமே, அது என்னடாச்சு? என்னடாச்சு? அடேங்க அப்பா, நீ பயங்கரமான ஆடுறா. போட்டோவையே வயல வச்சிருக்க. டேய், என்னடா மெல்ற? போட்டோவையே முடிக்கிட்டியா? அப்பா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே, அநியாயமா அவன் மேல பழிய போட்டுட்டீங்க. சாந்தி, என்ன மன்னிச்சிரு. அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்காதம்மா. இன்ஸ்பெக்டர், 5 ரூபா கொடுத்து ஒரு எவர் சில்வர் டம்ளர் வாங்கினா கூட அதுல என் இன்சியல் அடிச்சிருப்பேன். இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து நான் அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னா சும்மாவா விட்டுருப்பேன்? பின்னால திருப்பி பாருங்க, அதுல என் மக மீனாங்கிற பேர் இருக்கும். மீனா? மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க சொன்னபடி இதுல மீனான்னு பேர் இருக்கு. நான் சொன்னது உண்மையா போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுதான் என் மகன கடைசி திருடி இருக்கா. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், அதை திருடினது நானே போய் சரண்டர் ஆகிறேன். இல்லடா, நீ எனக்காக தானே நெக்லஸ் திருடின. நானே போறேன். தியாகு, இன்ஸ்பெக்டர், அந்த நகையை திருடி என் தங்கச்சிட்டு கொடுத்ததே நான் தான். சாந்தி உங்க தங்கச்சியா? ஆமா. நீங்க தானா இந்த காரியத்தை செஞ்சீங்க? மீனா, என் தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் இந்த தப்ப செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த நெக்லஸ் வாங்கிட்டு போலாம். செய்யறதே செஞ்சுட்டு அழுக வேறையா? மேடம், இத நான் செய்யல, எங்க அண்ணன் தானே செஞ்சாரு. நீ சம்மதப்படாம எப்படி இந்த காரியம் நடந்திருக்கும்? இப்பேற்பட்டவங்க எங்க காலேஜ்ல இருக்கிறதே அவமானம். நாளைக்கு உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். மேடம், நீ சுமாரமா, நான் சொன்னதுதான். மேடம், யாரு? ஓ, கப்பல் ஓனரா? 7 கப்பல் என்னாச்சு? தண்ணில இருந்து தரைக்கு வந்துருச்சா? இல்லைங்க, வந்து ஓ,
உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா? சைனா ஜப்பான் மொழி தானே பேசுவீங்க? இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நான்சென்ஸ். பொய் சொல்ற, இதுல திருட்டு வேற. இப்ப எதுக்காக இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் என் தங்கச்சியை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். திருடன் கூட பிறந்த எப்படி நல்லவளா இருக்க முடியும்? மேடம், வரி போடுற அதே கவர்மெண்ட் தான் ரோடும் போடுது. வாத்தியாரா இருக்கிற உங்களுக்கே இது தெரியலையே. எப்ப திருடனுக்கு தங்கச்சின்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே அவளை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அவசரப்பட்டுட்டீங்க மேடம். சிப்பியோட பிறந்த பாவத்துக்காக முத்தையும் தூக்கி எறியறது நியாயம் இல்ல மேடம், நியாயம் இல்ல. எது நியாயம் எது அநியாயங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். மீனா, நீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? நான் இன்னும் உங்களை நம்பணுமா? மீனா, நான் சொல்றது கேளு, நான் நிரபராதி. எனக்கு ஒண்ணும் உங்க விளக்கம் தேவையில்லை. முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. நீ எதுக்காக மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்த? திரும்பவும் ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? வெளியே போடா ராஸ்கல். சார் வந்து எதுவும் பேசாத, இவனை அடிச்சு வெளியே தடுத்துக்கடா. அப்பா! நீ போகல போகல. மீனா, அடிச்சு தடுத்துக்கடா. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவான் ராஸ்கல். ராஜா, ராஜா, என்னப்பா என்னாச்சு? உங்க கூட வந்த ஜானி எங்க? ஜானியை சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஆமா, நம்ம ஜென்ம விரோதி வக்கீல் ரகுபதி அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான். அவனே பாஸ், நம்ம ஜானிய ஓகே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவன் சுயநலமில்லாம படுத்திருக்கான் பாஸ். சாபாஷ். அவனுக்கு சுயநிலை வந்து நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால அவனை கடத்திக்கிட்டு வந்துடணும். கடத்திக்கிட்டு வரதுல கை தேர்ந்தவனாச்சு அவங்க பையன். அவசரப்படாத. ஓகே ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேன் ரெடி பண்ணி அவனை ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஒழுங்கா மரியாதையா என் கூட்டத்தை சேர்ந்த இவனை நீயே வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. நர்ஸ், Oh,
நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வேணாம் சார். வாங்க சார். நான் எதுக்கு? வாங்க சார், வாங்க வாங்க சார். இதான் என் வீடு, உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் புறப்படுறேன். என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கப் டீயா சாப்பிட்டு போங்க. சாந்தி, டீ கொண்டு வா. அவங்களுக்கு எதுக்குங்க வேணும் சிரமம்? இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? உட்காருங்க. சார், இதான் என் ஒய்ஃப் சாந்தி. என்ன சாந்தி இப்படி பாக்குற? ஏற்கனவே அவர் தெரியுமா? தெரியாது சார். டீ சாப்பிடுங்க. சாந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். இவர்தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. என்ன இவ்வளவு சொல்ற, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? டாக்டர் சார், எங்க மோலாகிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டிருந்தீங்களே, இதுல 25,000 ரூபாய் கேஷ் இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓபன் பண்ணி பாருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, ஓபன் பண்ணி பாருங்க சார். கரெக்டா இருக்கு சார். வர்றேன் சார். பணத்தை பத்திரமா வை. சார், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப நான் புறப்படுறேன். இருங்க சார், இப்ப வந்துடுறேன். தங்கச்சி, நான் கடல்ல விழுந்து உயிருக்கு போராடின போது இவர்தான் என்ன காப்பாத்தி வாழ்க்கை துணைவியா ஆக்கிக்கிட்டாரு. தாய் வீட்டுல இருந்து சீதனமா நான் எதுவுமே கொண்டு வரல. இப்போ சீதனமா 2 வரம் கேட்பேன். தருவியா? உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். என்ன வேணும் கேளுமா? காலேஜ்ல அண்ணன்னு சொன்னதுனால மாணவிங்கிற பட்டத்தை நான் இழந்தேன். இங்க அண்ணன்னு சொன்னா மனைவிங்கிற பதவியவே நான் இழந்துருவேன். அதனால அண்ணன்னு சொல்லிடாத. இதான் நான் கேட்ட முதல் வரம். இன்னொரு வரம் என்ன தெரியுமா? இந்த பெட்டிக்குள்ள பணம் இருக்கு. தயவு செஞ்சு திருடிடாத. தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதா இப்பதாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையாலேயே என்ன சுட்டுட்டியம்மா. நேரமாச்சு, போயிட்டு வான்னு சொல்றியா? போறேம்மா. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த உலகத்துல நான் வாழறதே உனக்காக தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உன்னை நான் சந்திப்பேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டா காப்பா. நல்ல புருஷன் ஆள்ல, சொந்த புருஷன் உள்ளையா? இருடியும் ஒரு கை பாத்துக்கிறேன்.
நல்ல புருஷன் ஆள்ல சொந்த புருஷன் உள்ளையா இருடியும் ஒரு கை பாத்துக்க. எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல. போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யார் நீ? எப்பவும் தண்ணி போடத்தான் தடுமாறுவீங்க, தண்ணியில விழுந்தும் தடுமாறுறீங்களே. நான் தான் உங்க சம்சாரம். உட்காருங்க. இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதுகுல 3 மச்சம் இருந்துச்சு, 2 மச்சம் தான் இருக்கு, 1 மச்சத்தை காணோம். வெயில்ல உதிர்ந்துருச்சு. நீ விளையாடுங்களா? வெயில இலதான் உதிரும், மச்சம் கூட உதிரும். இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருதே. சரி சரி, சீக்கிரமா குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. எனக்கு டிஃபன் வேண்டாம். 10 விட்டு சோறும் 5 விட்டு குழம்பும் எடுத்து வையே. ஒரு அமுத்துறேன். 10 விட்டு சோறு 5 விட்டு குழம்பா? என்ன சொல்றீங்க? ஒரு கேலிதான். ரொம்ப குறும்பு தான். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். ஏன்னா அவன் இருக்கானே. எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க. இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே, 1 மச்சத்தை காணமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பாத்ரூமுக்குள்ளே பூந்துட்டானே. முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்டேன். வாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டனே. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு, நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. மாட்டிக்கிட்டோமே. இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா நம்ம மானமே உதிர்ந்துரும். எனக்கு திருடுறவங்களையும் பொய் சொல்றவங்களையும் கண்டா பிடிக்காது. அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். சாந்தி, ஏன் உன் கை நடுங்குது? ஒண்ணு இல்லைங்க. ஏன் நடுங்குதுன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. பால் சூடா இருக்கு அதானே? இல்லையே, ஜில்லுன்னு தானே இருக்கு. அப்புறம் ஏன் கை நடுங்குது? உடம்பு சூடா இருக்குதா? ஆமாங்க. ஓஹோ, அத தனிச்சிருவோம்.
மயக்கத்த வர வழக்கும் மாயவரம் மல்லிகைக்கும் ஆரம்பத்தில் பழபழக்கும் அறுவடத்தில் பொலி விளக்கும் உதிர்வது பூச்சரமா உடைவது வளையகளா உதிர்வது பூச்சரமா உடைவது வளையகளா அலங்கரித்த கட்டிலுக்கு பஞ்சல்களை கேட்டதிலே கிளுகிழுப்பா அவள் மதிக்கும் ஆடைகளை அவ மதித்து வெறுத்துவது ஆடவர் குணமா முதலிரவு முழுநிலவு பாலும் கொண்டு பழமும் கொண்டு புதுக்கவித வளமொழிக்க மேலே என்னும் புத்தகத்தை செயல மறைக்குதா அதன் உள்ளிருக்கும் தத்துவத்தை காலை அவன் படிப்பதற்கே மனம் முடித்ததா திருமணம் முடித்ததா திருமணம் தவிர்த்ததா திருமணம் முடித்ததா திருமணம் தவிர்த்ததா சாந்தி, பேங்க் டைம் ஆச்சு, அந்த பணத்தை கொண்டா. பெட்டியில இருந்த பணத்தை காணா. பணத்தை காணுமா? யார் எடுத்திருப்பாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா நேற்று வந்தானே உங்க கல்ல காணல, அவனுக்கு எடுத்து கொடுத்துருப்ப. என்னடி திருவிருந்து முடிக்கிற? சாந்தி, பணம் எங்க போச்சு? நேற்று இருந்து உன் நடவடிக்கை சரியில்லையே. எப்படா சரியா இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத இந்த அனாதைய உயிரை காப்பாத்துறதும் இல்லாம சாக போறவனுக்கு வாழ்வும் கொடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டியே. அத்த சும்மா இருங்க. சாந்தி, நேற்று ராத்திரி பால் கொண்டு வரப்ப கை நடுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு பால் சூடா இருக்குன்னு சொன்னேன். ஆனா பால் ஆறி போயிருச்சு. இன்னைக்கு பணத்தை வேற காணா. உண்மையை சொல்லு, வந்தவன் யாரு? நேத்து வந்தது எங்க அண்ணன். உண்மையிலேயே அண்ணனா இருந்தா வந்த உடனே ஏன் சொல்லல? இல்ல அவனாவது என் தங்கச்சின்னு சொல்லிருக்கலாம்ல. நான் மாடிக்கு போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள அவன் ஏன் வெளியே போகணும்? சொல்லு.
இவங்க 2 பேரும் காதல் பேச்சு பேசுறத என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், காதால கேட்டேன். சேகரு, இனிமே வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு, முதல்ல வெளியே அனுப்பு. நடத்த கெட்டவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. கோவலியா அதான் சொல்லிட்டல்ல, போயண்டி, போடி போடி, மூதேவி, போடி போடி. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, என்னமாச்சு? நீயா என்ன உன் தங்கச்சின்னு சொல்லாத பாவி, உன்னாலதான் என் வாழ்க்கையே எப்படி ஆச்சு. என்னாலயா? என்னம்மா சொல்ற? என் வீட்டுல இருக்கிற பணத்தையாவது திருடாதேன்னு வேண்டிக்கிட்ட, ஆனா நீ கேட்கல. அதனாலதான் நான் ரோட்ல அலையிறேன். சாந்தி, சத்தியமா சொல்றமா, அந்த பணத்தை நான் திருடல. ஆட்டை இது வரைக்கும் வெட்டினதே இல்லைன்னு சொல்ற கசாப்பு கடைக்காரனை நான் நம்புவேன், ஆனா உன்னை நம்ப தயாரா இல்ல. சாந்தி, நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு, சத்தியமா அந்த பணத்தை நான் திருடலமா. என்ன நம்புமா, என்ன நம்பு. ஆனா நான் உன்னை நம்புறேன். நீட்டாம இருந்தாலும் வீணைக்கு பேர் வீணதா, வீசாம இருந்தாலும் வாளுக்கு பேர் வாழ்தா, அடிக்காம இருந்தாலும் கோயில் மணிக்கு பேர் மணிதா, நீ திருடாம இருந்தாலும் உனக்கு பேர் திருடந்தா. நான் நம்புறேன், நம்புறேன். சரிம்மா, நான் தான் திருடனேன்னு வச்சுக்கோ, அதுக்கே உன்னை விட்டு விட்டு வரட்டும். இதுக்கு அவசியம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லுமா. அதை சொல்லக்கூடிய சக்தி என் வாய்க்கு இல்ல, அதை தாங்கிக்க கூடிய சக்தி உன் இதயத்துக்கு இல்ல. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்ற, உனக்கு எனக்கும் கள்ள தொடர்பு இருக்காண்ட. சாந்தி, நாக்குல நரம்பு இல்லாம பேசி உன்னை இந்த நிலைமை காலாக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன். மாமா, இப்போ போய் அவன் வீட்டுல நியாயம் கேட்போம். வேண்டாம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் எதுவும் கேட்கவும் மாட்டாரு, என்னை ஏத்துக்கவும் மாட்டாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். சாந்தி, அது வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துறேமா. தங்கச்சி, கணவனை தெய்வமா நினைச்ச சீதைய சந்தேகப்பட்டு துரும்பா மிதிச்சது இந்த நாடுதான். 5 பேருக்கு பத்தினியா வாழ்ந்த பாஞ்சாலிய தெய்வமா மதிச்சது இந்த நாடுதான். இந்த நாட்டுல எதைத்தான் எந்த காலத்துலதான் முறையா செஞ்சிருக்காங்க. நீ வாமா. நீங்க உட்காருமா, நான் கடைக்கு போய் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரமா? இந்தப்பா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்க பாரு. என்ன இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு பொண்ணு மாவட்டத்துக்கு தூக்கிட்டு போனா? நமக்கு துட்டு மாச்சு, அவளுக்கு தொழிலும் ஆச்சு. ஆமா ஆமா, பார்த்து முடிச்சிட்டு போது. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? தங்கச்சி, மங்கையர் பாவம் பொல்லாதது. தொழிலுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன வைக்கும்? அந்த பக்கம் திரும்பி படிச்சிருக்க, முகத்தை வந்து காவி காமிக்க மாட்டியா? காமி இல்ல, திரும்பி போயிடு. சாந்தி எப்படிங்க வந்துச்சு? சாந்தி, சாந்திமா, சாந்தி, சாந்தி, அப்பாடா. நான் எங்க இருக்கேன்? எல்லாம் மயக்கம் தெளிஞ்ச உடனே கேட்கிற கேள்வியே கேளு, புதுசா இதை கேட்க கூடாது. இந்த பார், இப்ப நீ ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிற சாந்தி, புரியுதா? மோசமான இடமா? கூட வந்த எங்க அண்ணன் எங்க? சத்தம் போடாத, வா என்னோட.
அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் குலதெய்வம் என்கிட்ட இருக்கு. ஒரு கலைக்கிறேன் வா. இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணோம். பொறுமையாரு உன்னை கூட்டி எங்கேயா போற? ஹோட்டலுக்கு போவாரு. ஏய், குடும்ப பொண்ணை தூக்கிட்டு வந்து என்னடா பண்றீங்க? நானும் போன போது பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்க. இதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெரிய பொதுநல சேவை செய்யறவரு, உங்களுக்கு தெரியாத? ஏய், நான் துப்பாக்கியோட பிறந்தவன். சொல்றது எங்க கை வந்த கலை. எவனோ சத்தம் போட்டீங்க, ஷூட் பண்ணிடுவேன். அளவு தங்கச்சி. அண்ணே. தங்கச்சி எங்கம்மா போன? எங்கம்மா இருந்த? அண்ணே இவர்தான். ஏண்டா ராஸ்கல், எல்லாம் உன் மேல தானா? உன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என் தங்கச்சியை கடத்த பாக்குறியா? விடுங்கண்ணே, அவர் இல்லைன்னா உங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க அம்மா ஒருத்தன் கொண்டான்னு சொன்னியே, அவனை நான் பார்த்தேன். என்னது? நீ பாத்தியா? முதல்ல அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. தியாகு, முதல்ல தங்கச்சியை என் ஷெட்ல இறக்கி விட்டு அப்புறம் வாங்க போவோம். வாங்க. நீ உட்காருமா. நம்ம தொழிலே பார்த்திருந்திருக்க நமது தலைவர் பட்னியா கிடக்க வேண்டியது தொழிலாளர் பிரச்சனைக்காக தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். வேற வேலையே இல்ல, வீட்டுல நல்லா தின்ன வேண்டியது, இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்களா? அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக. என்னது அஞ்சலியா? என்னையா அஞ்சலி, பத்மினி, ராகினின்னு பழைய நடிகைலாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா. அம்பிகா, நளினி, ரேவதின்னு அப்படி ஒரு போடு போடுங்கய்யா. மன்னிக்கவும், அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அமைதி அமைதி அமைதி. இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார். என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க. பெரியோர்களே, நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. ஆகையால் அவர் குறைந்தது 100 நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 100 நாளா? ஏங்க 100 நாள்னா 6 மாசம் ஆச்சே. 3 மாசம். இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா? ஏங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா? நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும். இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சிட சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ணே. குடிக்கிறீங்களா? பிராந்தியா, விஸ்கியா? பழரசையா? பழக்கத்துல சொல்லிட்டேன். என்னது மஞ்சள் கலரா இருக்கு? ஜிஞ்சரா? ஊருகா இருக்கு. நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. இங்கதான்டா இறங்கினா, ஆனா எங்க போனான் தான் தெரியல. என்னப்பா நம்ம பார்ட்னர் காளி பார்ட்னர்ஷிப் பணம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லையே? ஏன்? கொடுத்துருவாருன்றியா? இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. ஐயா நேரமாச்சு, அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? அறுக்கிறேன்னு அவனே போயிட்டான். இந்த பேச்சு ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் மேடையில பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஒண்ணு செய், நீ நேரா புண்ணியகோடி வீட்டுக்கு போ, நான் வக்கீல் ரகுபதி வீட்டுக்கு போறேன். என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் புறப்படு. நீ எங்க வந்த? மீனா, உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ ஒரு திருட, உன் ஃப்ரெண்ட் ஒரு திருட. மரியாதை எங்கிறது வெளியே போ. மீனா, சந்தர்ப்பவசத்தாலதான் நாங்க அப்படி ஆயிட்டோம். உண்மையான திருடன் உங்க அப்பா தான். என்ன சொல்ற? அங்க நடந்தது என்ன? உங்க அப்பா வரோம் பாரு. நீயா இங்க எதுக்கு வந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன். உனக்கும் காளிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நிரூபிக்க வந்திருக்க. உங்ககிட்ட 1000 ஆதாரம் இருக்கலாம். நான் அரசியல்வாதி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை கொலை பண்ண போறேன். நீ ஜெயிலுக்கு போகவே மாட்டேன். எப்படி? நீ எப்படி ஒரு டூப்ளிகேட்டை பயன்படுத்துறியோ அதே மாதிரி நானும் அவனை பயன்படுத்துவேன். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு உன் டெட் பாடியை எரிச்சிருவேன். அவனை உன் இடத்துல உட்கார வைப்ப. ஜனங்களும் நீ உயிரோட இருக்கிறதா நம்புவாங்க. நீ உயிரோட இருந்தா தானே அதை நம்புவாங்க. உன் உயிரையே நான் எடுத்துட்டா? உன் பெத்த மக நிக்கிறா, எங்க சுடு பாப்போம். எனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா சொந்த பந்தங்களை பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன். நீ சரியான அரசியல்வாதிரா. அப்பா. அப்பாவா? எனக்கு ஆபத்து வர்ற நேரத்துல பெத்த மகளா இருந்தாலே கவலைப்பட மாட்டேன். நீ தெருவுல கண்டெடுத்த பொண்ணுதானே? தெருவுலையா? ஆமா. முதல்ல இவளை சுடுவேன்,
அப்புறம் உன்னை சுடுவேன். பாவப்பட்ட ஜென்மங்கள். சார், புண்ணியகோடிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல், அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இத பாருங்க, புண்ணியகோடிக்கும் அந்த காளிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த காளி தான் எங்க அம்மாவை கொலை செஞ்சவன். அவன் வலது கையில ஒரு நெருப்பு காயம் இருக்கு. தம்பி, உங்க அம்மா பேரு? லட்சுமி. ஆமா, உங்க அம்மா எங்க வேலை செஞ்சாங்க? எங்க அம்மா ஒரு வக்கீலோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வக்கீலோட மனைவிய அந்த காளி கொன்னுட்டான். அதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க. அதனால அந்த பாவி காளி எங்க அம்மாவையும் கொலை செஞ்சுட்டான். ஏன்பா, நீ லட்சுமிபுரம் தியாகுவா? ஆமா. தியாகு, தியாகு, உங்க அம்மா லட்சுமியோட சாவுக்கு காரணமான அந்த காளிதான்ப்பா என் பையனையும் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என் பையனை அவன் வளர்த்துக்கிட்டு வர்றான். ஆனா என் பொண்ணு மீனா, அவ எங்க இருக்காளோ என்ன ஆனாலும் தெரியலப்பா. சார், வாமா, என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா புண்ணியகோடி. ஐயா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. புண்ணியகோடி உங்க அப்பா இல்ல, இது வளர்ப்பு பொண்ணு. ஆமா, எங்களையே சுட்டாரு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? ஏமா? இல்ல, இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சேன். என்ன சொல்ற? இது உன் போட்டோ? என் பொண்ணு போட்டோ? ஆமா. மீனா, மை டாக்டர். அப்பாவா? மீனா, மீனா, தியாகு, இவதான் என் பொண்ணு மீனா. ஆமா, என் தியாகு, உன் தங்கச்சி சாந்தி அவ இப்ப எங்க இருக்கா? இதே ஊர்ல டாக்டர் சேகருங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. நான் ஒரு நாள் என் தங்கச்சியை பார்த்தேன். என்னையும் என் தங்கச்சியோட உறவையும் கலங்கப்படுத்தி அந்த டாக்டர் என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்ப என் தங்கச்சி வாழா வெட்டியா ரவியோட கார் ஷெட்ல தான் இருக்கா. தியாகு, நீ கவலைப்படாத. டாக்டர் சேகர் எனக்கு நல்லா தெரியும். இஸ் a nice man. அவர் மனசுல உள்ள சந்தேகத்தை போக்கி உன் தங்கச்சி அவர் கூட வாழ வைக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல காளிகிட்ட மாட்டிட்டு இருக்கிற என் பையனை எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களையும் உங்க பையனையும் ஒன்னா சேர்த்து விட்டுறேன். அந்த காளியுடைய ஃபியூஸ அறுத்துறேன். அவங்க மரத்துல இருந்து பழத்தை பறிக்கிறதுக்குள்ள நம்ம வேறையே அறுத்துடலாம். கரெக்டா சொன்ன ராஜா. இப்பதான் என் மூளைக்கு வேலைக்கு நேரம் வந்திருக்கு. சங்கர், என்ன பாஸ்? நாளைக்கு வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு வக்கீல் அவசியம் வருவான். அவன் தான் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. அவன் வந்த உடனே அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறா. இப்படி கும்பிடணுமா? செலாம் அடிச்சா போதாது. எடுத்துங்க. அட, நெத்தியில இட்டுக்கடா. ஐயோ, இது நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது. அங்க போய் சப்ளை பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த என்னுடைய மகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி என் மகன் எனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது. அப்பா, அப்பாவா? யாரப்பா நீ? யாருப்பாவா? நான் தான்ப்பா உங்க பையன் ராஜா. சின்ன வயசுல காளி என்னதான்ப்பா தூக்கிட்டு போனா. அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன்பா. என் மகன் ராஜா. ஆமா, உன் கட்ட விரல் இத பாருங்கப்பா. ராஜா, சந்தேகமே இல்ல. ராஜா, டேய், இதான் உன் கூட பிறந்தவர் மீனாடா, மீனா. என் எதிரிகள்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க. மகனே, இவங்களை கைலாசத்துக்கு அனுப்பிடுறேன். டாக்டர், என் சன் எப்படி இருக்கான்?
டோன்ட் வரி, உங்க பையன் பாடியில இருந்த புல்லட் எடுத்துட்டேன். இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தேங்க்யூ டாக்டர், சோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். டாக்டர், என் பையன் மேல பட்ட குண்டை நீங்க வெளியில எடுத்துட்டீங்க. உங்க நெஞ்சில தச்சிருக்கிற முள்ள நான் வெளியே எடுக்க வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? சாந்தி உங்க ஒய்ஃப் தானே? அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, அவ ஒரு நடத்த கட்டவன். டாக்டர், சாந்திக்கு தியாகுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. தியாகு யார் தெரியுமா? யாரு? சாந்தியோட கூட பிறந்த அண்ணன். ஆமா டாக்டர், அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சாந்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா உங்க சந்தேகத்தினால அந்த அபலப்படைய வாழ்க்கையை வீணா அழிச்சிடாதீங்க பிளீஸ். டாக்டர், அர்ஜென்ட்டா கோர்ட்டு போயிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து பாக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், டேக் கேர் ஆஃப் மை சன். இட்ஸ் மை டியூட்டி. தேங்க்யூ. தீர விசாரித்ததில் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது வக்கீல் ரகுபதியின் மகனை ராஜாதான் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது. எனவே குற்றவாளி ராஜாவிற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்கு? சார், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. சார், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்கிறதெல்லாம் அவன் நினைச்சதும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாமே நம்மளை தேத்திக்கணும், வேற வழியே இல்ல. ஹலோ, டாக்டர் சேகர் ஹியர். வக்கீல் ரகுபதிட்ட பேசணும். சார், சார், உங்களுக்கு தான் போன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். அட பாவி, நீயா? டேய், நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? அநியாயமா ஏன்டா என் மகனை சுட்டு கொன்ன? ஓ மகனே நான் கொன்னனா? அதான் கிடையாது. இப்ப இறந்தது உன் உண்மையான மகன் இல்ல. என்னது? என்ன சொல்ற? அவன் என் மகன் இல்லையா? டேய், அப்ப என் மகன் எங்க? என் மகன் எங்க? சொல்றா, சொல்லு, சொல்றா. சொல்றேன். யாருக்கு நீ கோர்ட்ல வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்தியோ அவன் தான் உன் உண்மையான மகன். என் அண்ணனுக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இல்ல, அந்த பழிய தீர்த்துக்கத்தாண்டா ஓ மகனுக்கு ஓவாயாலே தண்டனை வாங்கி கொடுக்க வச்சேன். அதாண்டா காளி. ஓகே மிஸ்டர் ரகுபதி, இந்த டீடைல்ஸ் போதும். நீங்க இவரோட போய் ராஜா கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள். மிஸ்டர் ரகுபதி, எனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு இப்ப ஏன் என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன்? நீ தப்பா நினைக்கிறப்பா, நான் உன் எதிரி இல்ல. இல்ல, பாம்பு படம் எடுக்காது, அரசியல்வாதி லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ என் எதிரிதான். இல்லப்பா, நம்ம குடும்பத்துக்கே எதிரி உன்னை வளர்த்து திருடனாக்கினானே அந்த காளிதான். என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. காளியோட அண்ணன் மாரிக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அநியாயமா அவன் நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டான். அப்பா, ராஜா, அப்பா, அப்பா, நம்ம குடும்பத்தை பிரிச்ச அந்த காளிய பழிக்கு பழி வாங்குவேன். அட பாவி, என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்த? உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் எதிரிக்கு மகளா பிறந்தியே, அது நீ செஞ்ச பாவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல யமலோகம் போக போறியே, அது நீ செஞ்ச புண்ணியம். அதுக்கு முன்னால நான் பார்க்க போறேன் ஆனந்த சொர்க்கம். டாடி. ராஜா, நீயா? ஆமா.
எப்படி அந்த ஜெயிலும் தப்பிச்சு வந்த? நான் புலிக்கு பிறந்தவன், பூனைக்கு பிறக்கல. அந்த ஜெயில மட்டும் இல்ல, எந்த ஜெயிலா இருந்தாலும் சரி ஈஸியா வெளியில வந்துருவேன். வெரி குட். நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்க. நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கேன். யாரு? பாருங்க. அட வாயா வக்கீலே, உன் மகளை பாத்தியா? நான் எறாவத்தான் புடிச்சிட்டு வந்தேன், நீ சுறாவையே புடிச்சிட்டு வந்துட்டியே. நான் திமிங்கல எல்லாத்தையும் பிடிப்பேன். நீ என் கையாலதான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா விதி இவன் கையால சாகணும்னு இருக்கு. மகனே, கொள்ளியை நீதாண்டா வைக்கணும். யாரு யாரு கொள்ளி வைக்கணும், யார் யாரு சமாதிக்க போகணும்னு எனக்கு தானே தெரியும். இவங்க சமாதி, எனக்கு சாந்தி. மகனே, உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சுட்டு தள்ளு. என்னடா பாக்குற? ராஜா, என்ன இது? எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. ஏயாவா? ஓ, உன்னை அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஏண்டா டேய், எங்க அப்பாவே என் கூட பிறந்தவளையே என் கையாலே தீர்த்து கட்ட பாக்குறியா? உனக்கு சமாதி, எனக்கு சாந்தி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்ன டயலாக் தான். நீ ஒரு வளர்ப்பு அப்பா, நான் ஒரு வளர்ப்பு அப்பா. என்ன போப்பா? அதுதான் போப்பா. நடப்பா, வாப்பா. போங்க.